மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் மார்ச் 31, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 90. சமூக விதிகள் 11. சலனங்கள், பாதிப்புகள். சில அலைகளின் இயல்பு பற்றி நமக்கு தெரியும். ஒரு கல்லை எறிந்தால் அதனால் சிற்றலைகள் ஏற்படும். நாம் எதையாவது சொல்வோம், அதனால் சின்ன அதிர்வுகள் ஏற்படும். நாம் எதையாவது செய்வோம், அது சுற்றி அதிர்வுகளை எழுப்பும். சிறியதோ பெரியதோ, நாம் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த சமூகத்தில் நம் நடத்தை சலனங்களை ஏற்படுத்துகின்றன. அவை அடுத்தவர்களை பாதிக்கின்றன. சில சமயங்களில் நாம் கல் எறிவதையும் சலனங்களையும் ஒதுங்கின்றி பார்க்க வேண்டும். மற்ற சமூகத்தின் மீது உங்கள் சமூகத்தின் பாதிப்பு இருக்கும். நீங்கள் அந்த பாதிப்பு என்ன, மற்றவர்களை அது எப்படி தாக்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் சமூகத்துக்காக நாம் தனியாளாக பொறுப்பு ஏற்க வேண்டும். நம் சமூகம் மோசமாக நடந்தால், மற்றவர்களுக்கு கெடுதியை விளைவித்தால், அதன் சலனத்தால் மற்றவர்களை மூழ்கடித்தால், நாம் நம் கருத்தை மறுப்பை தெரிவித்தாக வேண்டும். நம் சமூகத்தின் செயல்களால் அடுத்த சமூகம் பாதிக்கப்படாமல் நாம் சும்மா இருக்கக்கூடாது, ஏதேனும் செய்ய வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்று பாசாங்கு செய்வதும், அதை மாற்ற நமக்கு அதிகாரம் இல்லை என்று எண்ணுவதும் சரியல்ல. நம்மிடம் அதிகாரம் இருக்கிறது, அதை எதிர்த்து வேறு ஒருவர் குரல் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பது அர்த்தமில்லை. நாம் தான் அதை செய்ய வேண்டும். நமக்காக முடிவெடுக்க மற்றவர்களை நம்புவதும், அவர்கள்தான் சரியானவர்கள் என்று கருதுவதும் நல்லதல்ல. நம்மை அதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வருமுன் செயல்படுபவராக இருக்க வேண்டும். நமக்காக மற்றவர் முடிவெடுத்தால் ஆடுகள் போல் நாம் இழுத்துச் செல்லப்படுவோம். நம் சமூகம் செய்வது எல்லாம் சிறு கிராமம், சிறிய பெரிய நகரங்களை தொடங்கி நாடு முழுவதையும் நான் குறிப்பிடுகிறேன், மற்றவர்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது. நம் சமூகத்தின் நடவடிக்கை மற்றவர்களுக்கு கெடுதியை உண்டாக்கி அதை பார்க்காமல் நம் கண்களை மூடிக்கொண்டால் நாம் வேறு யாரையும் முட்டாளாக்கவில்லை. மேலும் இதன் மோசமான விளைவை நாம் தான் பெறுவோம். நாம் கட்டாயம் பொறுப்பேற்று முழுமையான சித்திரவதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கட்டாயம் பொறுப்பேற்று முழுமையான சித்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டு அதன் செயல்முறைகளில் பங்கேற்க வேண்டும். சிக்கலை உருவாக்குபவராக இல்லாமல் தீர்வை தருபவர்களாக இருக்க வேண்டும். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.